ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு பார்க்க போற விலாக் வந்து கிச்சன் டூர் தாங்க பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருப்பேன். குரோஷியால வந்து ஒரு 5 டேஸ் வந்து நாங்க இந்த அபார்ட்மெண்ட்ல தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஹோம் டூர் வீடியோவும் போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கங்க. இந்த கிச்சன் டூர் வந்து செப்பரேட்டா ஒரு வீடியோவாவே போட்டுக்கலாம். ஏன்னா ஹோம் டூர் வீடியோக்குள்ள போட்டா ரொம்ப லென்த்தா போற மாதிரி இருந்தது. சரி, அதனாலதான் இதை செப்பரேட்டா நான் போடுறேன். இந்த அபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நாங்க கிச்சன் இருக்கிற மாதிரி தான் வந்து சர்ச் பண்ணியே போட்டோம். ஆதிக்குட்டி கூப்பிட்டு போறோம். 5 டேஸ்க்கு வந்து அட்லீஸ்ட் டீ காஃபி அவளுக்கு பால் காய்ச்சி கொடுக்கறதுக்காவது நம்மளுக்கு வந்து கிச்சன் வேணும். கிச்சன் இல்லாம எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த அபார்ட்மெண்ட் வந்து நாங்க போட்டிருந்தோம். ரொம்ப ஸ்பேஷியஸாகவும் சூப்பராகவும் இருந்தது. இந்த அபார்ட்மெண்ட்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த கிச்சன் தாங்க. எசென்ஷியல் டீ, காஃபி, சுகர் எல்லாத்தையும் தனித்தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருந்தாங்க. அண்ட் குக்கிங் டு பேக்கிங்க்கு தேவையான எல்லா வெசல்ஸுமே இருந்ததுங்க. ஒரு லாங் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் வந்து இது எல்லாமே நம்மளுக்கு யூஸ் ஆகிருக்கும். மோஸ்ட்லி எங்களுக்கு வந்து இது எல்லாமே யூஸ் ஆச்சு ஒரு 5 டேஸ்க்கு. கெட்டில், மைக்ரோவேவ் அவன் எல்லாமே வந்து அந்த கிச்சன் கவுண்டர் டாப்லேயே வச்சுருந்தாங்க. ரைட் சைடில் சிங்க் கொடுத்துருந்தாங்க. இது வந்து மீடியம் சைஸ் சிங்க்கு தான். ஒரு சைட் டேப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோல்டு வாட்டர் வரும். இன்னொரு சைட் டேப் ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஹாட் வாட்டர் வரும். அண்ட் குக்டாப்புக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா நிறைய கேபினெட்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம கரண்டி, ஸ்பூன் இது எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கிறதுக்காக. இப்போ நான் காட்டினது பார்த்தீங்கன்னா மீட் பேட்டி செய்யறதுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கேபினெட்ல நான் கொண்டு வந்தது, அதாவது இந்த வெங்காயம், மிளகா, அதுக்கப்புறம் இந்த மேகி பேக்கெட், அதுக்கப்புறம் ஒரு 6 சேமியா பேக்கெட் எல்லாம் எடுத்துட்டு வந்துருந்தேன். சரி, ஏதோ ஒரு நாள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லாட்டி லஞ்சுக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒரே நாள் தான் செஞ்சேன். அதுக்கு கீழே இருக்கிற கேபினெட்ல வந்து குக்வேர்ஸ் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே இந்த நான்ஸ்டிக் குக்வேர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. சைடில் இருக்கிற கேபினெட் புல் பண்ணும்போது அதில் வந்து நிறைய இந்த ஆர்கேனோ, அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் இது எல்லாமே வந்து அங்கே ஸ்டோர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் குக்கிங்க்கு வந்து ஆலிவ் ஆயில் வந்து நம்மளுக்கு அவங்களே வாங்கி வச்சுருந்தாங்க. ரைட் சைடில் சிங்குக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா நம்ம வேஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக ஜெர்மனி மாதிரி தனித்தனியாக வேஸ்ட் எல்லாம் போட தேவையில்லைங்க, ஒரே வேஸ்ட் பாக்ஸ் தான் வச்சுருந்தாங்க. அந்த சிங்க் பக்கத்துலேயே வந்து கீழே டிஷ்வாஷர் கொடுத்துருந்தாங்க. டிஷ்வாஷர் எங்கள் பாத்திரத்தை எல்லாத்தையும் போட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் மேலே வந்து ஒரு 5 to 6 கேபினெட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து ஓப்பன் கேபினெட், அது வந்து கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக விட்டுருக்காங்க. குக்டாப்புக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா எதுவுமே பெருசாக இல்லை, சும்மா அந்த கிரேட்டர் இது மாதிரி தான் திங்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க கேபினெட்டில் சுகர், சால்ட்டு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி வேணும்னாலும் மேலே நெஸ்கெஃபே இருந்தது. நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் இருக்கிற கேபினெட்டில் ஃபுல்லாமே வந்து காஃபி மக்கு, தண்ணி குடிக்கிறதுக்கு கிளாஸு, ஒயின் கிளாஸஸ், அதுக்கப்புறம் இப்போ நான் ஒன்று காட்டுவேன் பாருங்கள், குட்டியாக ஒரு கிளாஸு. யாருக்காவது இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் காட்டுற பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரில. பக்கத்தில் இருந்த ஓப்பன் கேபினெட்டில் ஃபுல்லாமே கொஞ்சம் டெக்கோர் ஐட்டம்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. அண்ட் அவன் வந்து கண்டிப்பாக கிச்சன் இருந்தால் இங்கே அவன் இல்லாமல் இருக்காதுங்க. இந்த அவனை நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லை, சும்மா வந்து வீடியோக்காக மட்டும்தான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அவனுக்கு மேலே இருந்த ரேக்கில் ஃபுல்லாமே வந்து பிளேட்ஸ் தான் வச்சுருந்தாங்க. ஃபுல்லாமே வந்து சின்ன பிளேட்லேருந்து பெரிய பிளேட் வரைக்கும் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. அவனுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் வச்சுருந்தாங்க நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. அண்ட் இங்கே தான் நான் ஒன்று பார்த்தேன், இவ்வளோ ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் நம்ம வீட்டில் வாங்கி வைக்கணுமா அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் எய்டுக்கு தேவையான அத்தனையும் வாங்கி வச்சுருந்தாங்க. அண்ட் மெயினாக நான் பார்த்தது வந்து அந்த கொசுவத்தி நம்ம ஊரில் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா. நம்ம ஊர்லேயே இப்போ பெருசாக யாரும் அதை யூஸ் பண்ணிக்கிறது இல்லை, ஆனால் இங்கே வச்சுருந்தாங்க. நான் இங்கே வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே பார்க்குறேன். அண்ட் ஃப்ரிட்ஜில் வந்து நாங்கள் கிட்டோட வரோம் அப்படின்னு சொன்னங்காட்டி அவங்களே ஜூஸ், வாட்டர் இதெல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. பால் வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்து ஒரு சைடு வச்சுருந்தோங்க. இங்கே ஃப்ரிட்ஜ் தனியாகவும் ஃப்ரீசர் தனியாகவும் தான் கொடுத்துருந்தாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர் செக்ஷன். இதுதான் இந்த வீட்டோட அழகான கிச்சனுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.